நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் இந்தியன் பேங்க் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2024 ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. இந்தியன் வங்கியிலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அரசு வேலைவாய்ப்புங்க. ரெகுலர் பேசிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு, நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. 146 காலெடுத்துக்கான ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா ஜாப் ஆஃப் லொக்கேஷன் வந்து சென்னை. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலம் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம், எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், சேலரி, செலெக்ஷன் ப்ராசஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ், அப்ளை பண்ண டேட்டெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கணுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலைவாய்ப்புனா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்து சீஃப் மேனேஜர், சீனியர் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரிப்பட்ட போஸ்ட்டில் வந்து எக்கச்சக்கமான உங்களுக்கு பிரிவுகளில் வந்து எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் காலியிடங்கள் வந்து 146 காலியிடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் முடிச்சிருக்கோங்க, பிஎஸ்சி, எம்எஸ்சி முடிச்சிருக்கோங்க, எம்சிஏ, எம்பிஏ, சிஏ, சிடபிள்யூஏ முடிச்சிருக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சேலரி டீட்டெயில், மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் 1 போஸ்ட்டுக்கு வந்து 36,000 தொடங்கி 63,840 ரூபாயும், ஸ்கேல் 2 போஸ்ட்டுக்கு வந்து 48,170 தொடங்கி 69,810 வரைக்கும், ஸ்கேல் 3 போஸ்ட்டுக்கு வந்து 48,170 தொடங்கி 69,810 வரைக்கும், ஸ்கேல் 4 போஸ்ட்டுக்கு வந்து 48,170 தொடங்கி 69,810 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு பார்த்தீங்கன்னா சீஃப் மேனேஜர் கிரெடிட் போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் 27 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் வந்து 40 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரியும், சீனியர் மேனேஜர் கிரெடிட் வந்து 25லேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 38 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரியும், அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் 21 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரியும், அசிஸ்டன்ட் மேனேஜர் செக்யூரிட்டி போஸ்ட்டுக்கு வந்து 25 வயசுலேருந்து தொடங்கி 45 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரியும், சீஃப் மேனேஜர் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து 28லேருந்து 40 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து 21லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்குங்க சம் போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்து 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸும், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும். அதில் பாஸ் பண்ண வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு வந்து 175 ரூபா கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். அதர் கேண்டிடேட்ஸ், ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். இம்பார்ட்டன்ட் டேட், அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12/3/2024 மார்ச்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1/4/2024 ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மற்றும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ண இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்.